பெந்தெகோஸ்தே பண்டிகை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். மொத்தமாக 7 பண்டிகைகளை இஸ்ரவேலர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று நாம் முன்னதாகவே நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். என்னென்ன பண்டிகை சொல்லுங்க பார்க்கலாம். அது ஓய்வு நாள் பண்டிகை. ஓகே. சரி, லிஸ்ட் எங்கேயோ போதே. மொத்தம் 7 பண்டிகை தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதல்ல பஸ்கா பண்டிகை. ஆமென். பஸ்கா பண்டிகை. இரண்டாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. மூன்றாவது முதற்கனி பண்டிகை. நான்காவது பெந்தெகோஸ்தே பண்டிகை. ஐந்தாவது எக்கால பண்டிகை. ஆறாவது பாவ நிவாரண பண்டிகை. ஏழாவது கூடார பண்டிகை. ஆமென். அல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகையானது நிசான் மாதத்திலே இஸ்ரவேலர்கள் இந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிற வழக்கமாக இருக்கிறது. நிசான் மாதம் என்பது வருடத்தினுடைய முதல் மாதமாக இருக்கிறது. ஏன் நிசான் மாதத்திலே இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், இந்த நிசான் மாதத்திலே தான் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையை பெற்று பஸ்காவை புசித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. முதல் பஸ்காவை எகிப்திலே புசித்தார்கள். புசித்து அவர்கள் இஸ்ரவேலிலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தபடினாலே, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானபடினாலே அந்த மாதத்தை அவர்கள் முதல் மாதமாக, நிசான் மாதமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுதான் பஸ்கா பண்டிகை வருடந்தோறும் கொண்டாடுகிற மாதமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மொத்தம் 12 மாதங்கள் இருக்கிறது. அதில் இந்த நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையும், இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை நிசான் மாதம் 15ஆம் தேதியும், முதற்கனி பண்டிகை நிசான் மாதம் 16ஆம் தேதியும், அதாவது முதல் மாதத்திலே அவர்கள் கொண்டாடுகிற வழக்கமாக இருக்கிறது. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை என்பது சீவான் மாதம். சீவான் மாதம் என்பது எத்தனாவது மாதம் என்று சொன்னால் 3ஆவது மாதத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். அடுத்தது எக்கால பண்டிகை. எக்காலை பண்டிகை திஸ்ரி என்று சொல்லப்படுகிற மாதத்திலே அது கொண்டாடப்படுகிறது. அது 7ஆவது மாதம். இந்த 7ஆவது மாதத்திலேயே பாவ நிவாரண பண்டிகையும் கூடார பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. மொத்தம் 7 மாதத்தில் அவர்களுக்கு என்ன இருக்கிறது? பண்டிகைகள் இருக்கிறது. முதல் மாதத்திலே 3 பண்டிகைகளும், 3ஆவது மாதத்திலே ஒரு பண்டிகையும், 7ஆவது மாதத்திலே 3 பண்டிகைகளும் வருகிறது. ஆக மொத்தம் 7 பண்டிகைகள். அல்லேலூயா. இந்த 7 பண்டிகைகளுக்குரிய காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வருடமும் இந்த 7 பண்டிகைகளுடைய நடைமுறைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முதல் 4 பண்டிகைகள் வசந்த காலத்திலே வருகிறதாக இருக்கிறது. டிசம்பர் மாதத்தில் ஆரம்பித்து, நம்முடைய வழக்கத்தின்படி நாம் இன்றைக்கு இருக்கிற கேலண்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்க டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுடைய வருஷம் அப்பொழுது தான் ஆரம்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. முதல் 4 பண்டிகைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வசந்த காலத்திலே வருகிறதாகவும், அதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய 3 பண்டிகைகள் இலையுதிர் காலத்திலே காணப்படுகிறதாக இருக்கிறது. இந்த முதல் 3 பண்டிகைக்கும் பின்பதாக வருகிற 3 பண்டிகைக்கும் நடுவதாக வருகிறதான இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை இந்த 2 பண்டிகைகளையும் இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை என்பது 2 விதமான அர்ப்பணிப்புகளையும் 2 விதமான பண்டிகைகளையும் இணைக்கிற ஒரு பாலமாகவே காணப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 பண்டிகைகளை மிக முக்கியமாக ஆசரிக்க வேண்டும் என்றும், விசேஷமாக ஆண்கள் அனைவரும் இந்த 3 பண்டிகைக்கு கட்டாயமாக எங்கிருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வர வேண்டும் என்றும் தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த 3 பண்டிகைகள் எது அப்படின்னா, பாஸ் ஓவர், அதாவது பஸ்கா பண்டிகை. இரண்டாவது பெந்தெகோஸ்தே பண்டிகை, ஷவோட் என்று சொல்லுகிறார்கள் எபிரேய பாஷையிலே ஷவோட். மூன்றாவது கூடார பண்டிகை. இது எதை காண்பிக்கிறது? சுக்கோத் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பஸ்காவின் காலத்தில் தான் பார்லி அறுவடை நடக்கும். இந்த பெந்தெகோஸ்தே காலத்தில் கோதுமை அறுவடை நடக்குமா? இந்த சுக்கோத் என்கிற இந்த பண்டிகையின் காலத்திலே ஒலிவ மற்றும் திராட்சை பழங்களின் அறுவடை நடக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பெந்தெகோஸ்தே காலத்துல தான் தேவன் கோதுமையிலே செய்யப்பட்ட 2 புளிப்புள்ள அப்பத்தை போஜன பலியாக கொண்டு வர சொல்லுகிறார். இதற்கு முன்பதாக இருக்கிற பஸ்காவினுடைய ஆகாரத்தை புசிக்கக்கூடிய அந்த முறைமைகளை நீங்கள் அந்த
கடந்த வாரத்துக்கு முன்பதாக போதகர் பிரசங்கித்திருக்கும் போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கே புளிப்பில்லாத அப்பங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் புசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது புளிப்புள்ள 2 அப்பங்களை தேவனுக்கு பலியாக கொண்டு வர வேண்டும் என்று இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். 15லிருந்து 22 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். ம் 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 ஆமென். அல்லேலூயா. பஸ்கா என்பது நாம் நம்முடைய வாசஸ்தலத்திலே புசிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே என்பது நம்மை தேவனுக்காக அர்ப்பணிக்கிற கொடுக்கிற ஒரு காரியமாக தேவன் நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இந்த 2 புளிப்புள்ள அப்பம் என்பது எதை காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து யூதர்களையும் புறஜாதிகளையும் அவருக்குள்ளே ஒன்றாக இணைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தான் இந்த புளிப்புள்ள அப்பம் காண்பிக்கிறது. பொதுவாக புளிப்பு என்பது எதை காண்பிக்கிறது? பாவத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது இந்த புளிப்பு என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. எனவே இந்த புளித்த அப்பம் நமக்கு மேசியாவினுடைய தேவனுடைய 2ஆம் வருகைக்கான ஒரு அடையாளமாக பூமியிலே பாவம் நிறைந்திருக்கும் என்கிற ஒரு அடையாளத்தையும் காண்பிக்கிறது. தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆவிக்குரிய அடையாளமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம் தேவனோடு இணைத்திருக்கிறோம். அவரையும் அந்த கூட்டத்தையும் நம்மையும் இணைக்கிற ஒரு பாலமாக இந்த புளிப்புள்ள அப்பம் இருக்கிறதாக வேதாகமும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 50வது நாள் என்பது எதை காண்பிக்கிறது? ஏன் ஆண்டவர் 50 நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஏன் அந்த 50வது நாளை ஆண்டவர் அங்கே இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையாக தேவன் அங்கே கொண்டாட விரும்புகிறார்? ஏன் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார்? 2 விதமான இந்த 50வது நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஒன்று, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கொண்டாடப்படுகிற இந்த 50வது நாள். ஆமென். அதே பண்டிகையை புதிய ஏற்பாட்டிலேயும் அந்த அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் கொண்டாடினதை நாம் மறக்க முடியாது. அதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். அதை குறித்து நான் பின்னதாக சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சீனாய் மலையில் தேவன் இறங்கி பேசிய காலம் வரைக்கும், அதாவது எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு சீனாய் மலையிலே தேவன் பேசின அந்த நாட்கள் வரைக்கும் இருக்கிற காலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 50 நாட்கள். அல்லேலூயா. அந்த நாளை தான் தேவன் வாரங்களின் பண்டிகையாக கொண்டாட சொன்னார். எபிரேயத்திலே 50 என்பது ஷவோட். அதன் கிரேக்க பதம் எபிரேயத்திலே ஷவோட் என்று சொன்னால், அதே புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க பதத்திலே பெண்டேகாஸ்ட் என்று வருகிறது. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? 50 என்கிற அர்த்தத்தை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நடக்கிற காரியங்களை நாம் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும். 50 நாட்களில் நடந்ததை குறித்து நாம் இனி தியானிக்க போகிறோம். 2 விதமான 50 நாட்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு 50வது நாளிலே என்ன நடக்கிறது? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 50வது நாளிலே தேவன் அங்கே மனிதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தால் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை குறித்த சரியான ஒரு விளக்கம் நமக்கு தெரிகிறதாக இருக்கும். ஆமென். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள்.
வாசிங்க. போதும். அல்லேலூயா. இந்த 50வது நாள் எங்கே சொல்லப்படுகிறது? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 50வது நாளிலே இப்படி ஒரு சம்பவத்தை கர்த்தர் மோசேக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? ஜனங்கள் எல்லாரும் கூட்டி வர சொல்லுகிறார். எல்லாரும் இந்த பாளையம் புறப்படுகிறது. ஒரு மலையின் இடத்திலே போகிறார்கள். அதுதான் சீனாய் மலை. அல்லேலூயா. அந்த சீனாய் மலையிலே மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மேலே ஏறி வரும்படி கர்த்தர் சொல்லுகிறார். மோசே மலைக்கு ஏறி போகும்பொழுது தேவன் அங்கே கற்பனைகளையும் கட்டளைகளையும் இந்த மோசேயின் கரத்திலே கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. வேதத்தில் 10 கற்பனையும் 613 கட்டளைகளும் மோசேயின் கரத்திலே தேவன் அன்றைக்கு கொடுத்தார். அதைத்தான் நியாய பிரமாணம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவமாகிய சீனாய் மலையிலே மோசேயிடம் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆமென். இப்போ புதிய ஏற்பாட்டில் நடக்கிற இந்த 50வது நாளை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க. இல்லை, முதல்ல இருந்து வாசிங்க சிஸ்டர். 1லேருந்தே வாசிங்க. அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பிரியமானவர்களே, 2 விதமான 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளுக்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்படுகிற ஷவோட் என்று சொல்லப்படுகிற அந்த யாத்ராகம 19ஆம் அதிகாரத்திலே வாசித்த அந்த காலத்திலே என்ன பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆமென். அந்த 50வது நாளில் என்ன கொடுக்கப்பட்டது? பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த அப்போஸ்தலர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் கூடி வந்த பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேலர்கள் மட்டும் கூடி வந்தாங்க. யாரு? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற 50வது நாளிலே இஸ்ரவேலர்கள் மட்டும் கூடி வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த 50வது நாளிலே இயேசுவை விசுவாசித்தவர்கள் அத்தனை பேரும் மேல் வீட்டாரையில் என்ன பண்ணாங்க? கூடி வந்திருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. இங்கே பலத்த எக்கால சத்தம் கேட்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில், இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் உண்டாகிறது. அடுத்ததாக சூளையின் புகையை போல புகை அந்த மலையிலே எழும்புகிறது. இங்கே அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். எதற்காக கொல்லப்பட்டாங்க? எதுக்காக கொல்லப்பட்டாங்க? கண்ணுக்குட்டியை செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செஞ்சதுனால என்ன பண்ணாங்க? அன்றைய தினம் 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். எந்த நாள் அது? 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாளிலே. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே உண்டான அந்த 50வது நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற ஒற்றுமையை பாருங்களேன். அன்னைக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அன்னைக்கு இஸ்ரவேலர் மட்டும் கூடி வந்தாங்க. அன்றைக்கு புறஜாதியார் யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் கூடி வருகிறாங்க. அங்கே பலத்த எக்கால சத்தம் உண்டாகிறது. இங்கே பலத்த காற்றடிக்கிற முழக்கம் உண்டாகிறது. சூளையின் புகை எழும்பிற்று. இங்கேயோ அக்கினிமயமான நாவுகள் ஜனங்கள் மீது வந்து அமருகிறது.
அங்கே 3000 பேர் தேவனுக்கு விரோதமாக கொல்லப்பட்டார்கள். இங்கே 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 மலை, ஒன்று சீயோன் மலை, இன்னொன்று சீனாய் மலை. ஆமென். இந்த 2 சம்பவங்கள் நடக்குது இல்லையா? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த 50வது நாளையும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நடக்கிற 50வது நாளையும் இணைக்கக்கூடிய ஒரே காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சீனாய் மலையில் என்ன கொடுக்கப்பட்டது? பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு சீயோன் மலையில் என்ன கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இந்த பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணமே போதுமானதாக இருக்கும்னு சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த அந்த காரியமே ஒரு மனுஷனுக்குள்ள போதுமானதாக இருக்கும்னு சொன்னால், இந்த புதிய உடன்படிக்கையும் இந்த புதிய அக்னிமயமான நாவுகளும் பரிசுத்த ஆவியும் தேவன் ஒருபோதும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அங்கே ஏதோ ஒரு காரியம் குறைவாக இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அதை நிறைவாய் மாற்றுவதற்காக தான் இந்த புதிய பெந்தெகோஸ்து நாளினுடைய அடையாளத்தை பூமியிலே தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் மலையில் நடக்கிறது என்ன? சீனாய் மலையிலே நியாய பிரமாணமும் சீயோன் மலையிலே ஆவியானவரும் கொடுக்கப்பட்டார்கள். இந்த 2க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. 2 அனுபவங்களும் மலையிலே நடைபெற்றது. ஒன்று சீனாய் மலையில், மற்றொன்று சீயோன் மலையில். 2வது பாருங்க, புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த அனுபவத்தை பெற்றார்கள். எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் சீனாய் மலையிலும், கிறிஸ்துவின் மூலமாய் மீட்கப்பட்டவர்கள் சீயோன் மலையிலும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. சீனாய் மலையில இஸ்ரவேலர் என்கிற ஒரு ஜனக்கூட்டம் உருவாகிறது. சீயோன் மலையில கிறிஸ்தவர் என்கிற ஒரு ஜனக்கூட்டம் உருவாகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க. பழைய பாட்டின் காலத்தில் தேவன் யாரை உருவாக்கினாரு? அந்த சீனாய் மலையில் என்ன உருவாயிடுச்சு? எந்த கூட்டம் உருவானது? இஸ்ரவேலர் என்கிற கூட்டம் உருவானது. இந்த சீயோன் மலை, இன்றைக்கு இருக்கிற சீயோன் மலை, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவின் அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிற ஜனத்தின் மத்தியில் உருவாகிறது என்ன? கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு கூட்டம் உருவாகிறது. 2 அனுபவத்திலேயும் ஏதோ ஒன்றை அந்த தேவ ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு பரிசு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நாளிலே தோரா என்று சொல்லப்படுகிற கற்பனைகள் ஒரு கூட்டத்திற்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரமாக தேவனுடைய ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு பாருங்க, 40 நாட்கள் மோசே மலைக்கு ஏறி போய் தேவனிடத்துல கற்பனைகளை எழுதி பலகைகளை வாங்கி வராரு. ஆனா ஜனங்க என்ன பண்றாங்க? பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி 3000 பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனால் சீயோன் மலையில பேதுரு எழுந்து, நாங்க குடிக்கல, வெறித்திருக்கல அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை பலமாய் பிரசங்கம் பண்ணின பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கே ஒரு கூட்டம் மரிக்கிறது, இங்கே ஒரு கூட்டம் 3000 பேரை கர்த்தர் எழுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் தேவன் வச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவி ஏன் கொடுத்துருக்கிறாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் என்ன அநேகருக்குள்ள இருக்கிறது. இன்னும் சில பேர் இன்னும் ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை கவனமாக தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கடைசி நாட்களில் இருக்கிறோம். நேரம் இல்லை, கடந்து போய்விட்டது. அதனால் மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனிடத்தில் இருந்து அந்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கவனமாக இருங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு வேதத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பண்டிகை ஆண்டவர் கொண்டாடுங்கன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் கொடுக்கப்படுகிற கட்டளைகளுக்கு பின்பதாக ஆசீர்வாதங்கள் இருக்கும். சில நேரத்தில் தேவன் உயர்வை வச்சிருப்பார், பல நன்மையானவைகளை வச்சிருப்பார். நாம் அதை சரியாக கவனிக்கலைன்னா நாம் அநேக நன்மைகளை இழந்து போகிறவர்களாக இருப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், சீனாய் மலையில் கற்பனைகள் கொடுக்கப்பட்டது, சீயோனிலே கற்பனைகள் கொடுக்கப்படலையா? சொல்லுங்க. சீனாய் மலையில் கற்பனையை கொடுத்தாரு, கட்டளையை கொடுத்தாரு. சீயோனில் என்ன கொடுத்தாரு? அங்கே வெளிப்புறமாக கொடுக்கப்பட்ட கட்டளை இங்கே நமக்குள்ள கொடுக்கப்படுது. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதா? அங்கே ஆண்டவர் தன் கைகளினால் எழுதி வெளிப்புறமாக கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்கிறார். இங்கே சீயோனில், புதிய சீயோனில், புதிய உடன்படிக்கைக்குள்ளே வருகிறவர்களுக்கு ஆண்டவர் இருதயத்தில் அவைகளை தருகிறார். ஆமென், அல்லேலூயா. சீனாய் மலையில் நெருப்பு எல்லாருடைய கண்களுக்கும் தெரிந்தது. ஆனால் சீயோனில்
அதே நெருப்பு எல்லாருடைய தலையின் மேலே இறங்குச்சு. ஆமென். சீனாய் மலையில் தேவ பிரசன்னம் மேகம் மற்றும் நெருப்பு போல அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு தேவ ஆலயமாகிய ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அன்னைக்கு தேவ மகிமை என்ன பண்ணுச்சு? மலையின் மேலே இறங்கி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போச்சான். அல்லேலூயா. ஆனால் புதிய உடன்படிக்கையான இந்த சீயோனில் பரிசுத்த ஆவியானவர் அக்னியை போல இறங்கி அந்த தேவாலயத்துக்குள்ள இருந்து நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. என்ன நடக்குது? மலையின் மேலே இறங்கின அந்த தேவ பிரசன்னம் எங்க போச்சான்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த இடத்துல தேவ மகிமையாய் நின்று விட்டது. ஆனால் தேவனுடைய கிருபையை இரண்டாவது முறையாக ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிறது என்ன? அந்த தேவாலயத்தை கைவேலை அல்லாத கைவேலையினாலே செய்யப்பட்ட அந்த தேவாலயத்திலிருந்து மகிமை புறப்பட்டு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. ஆமென். இதுதான் இந்த பெந்தேகோஸ்தேவின் அந்த அனுபவம். என்ன இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாட சொல்றதுனுடைய அனுபவம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அது ஏன் ஆண்டவர் அதை இம்பார்ட்டன்ட் பண்ணி வச்சிருக்கிறார்? ஏன் அந்த பெந்தேகோஸ்தேங்கிற அந்த காரியம் நமக்கு அவ்வளவு முக்கியம்? ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் மனிதனை விட்டு புறம்பே போன ஒரு நாள் அது. அந்த நாளில் என்ன நடந்துச்சு? தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய பிரமாணங்களை கைவிட்டு விட்டார்கள். தேவனுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளாதபடி அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த தேவனை மறந்து உலக பிரகாரமான காரியங்களிலே தங்களை அவர்கள் உட்படுத்தி கொண்டபடினாலே தேவ பிரசன்னம் மனிதர்கள் மத்தியிலே தங்கக்கூடாதபடி அது மகிமை இழந்து போனவர்களாய் கடந்து போனது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு தேவன் என்ன நினைக்கிறாரு? எப்படி கடந்து போனாரோ, எப்படி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனாரோ, இப்பொழுது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்காகவே இந்த புதிய உடன்படிக்கையாகிய இந்த 50வது நாளுக்குள்ளே தேவன் நம்ம மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றி நமக்குள்ளே அவர் தங்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படி பல ஒற்றுமைகள் இருக்கிறது, பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற காரியத்தை நாம் கொஞ்சம் தியானிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? இப்போ 2 இடத்துலையும் நியாயப்பிரமாணம் இருக்கு. அங்கே வெளியரங்கமான நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நம்முடைய இருதயத்திலே அந்த நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். 2மே நியாயப்பிரமாணம் தான். ஆனால் கொடுக்கப்பட்ட முறை தான் வெவ்வேறாக இருக்கிறது. அங்கே ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது சொல்லுங்க? இந்த நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனைகள் இருக்கு, அதெல்லாம் இஸ்ரவேலர்கள் செய்து கொண்டிருந்தவைகளை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? செய்யாதேன்னு சொல்றார். இந்த நியாயப்பிரமாணம் வராத வரைக்கும் மனுஷங்களுக்குள்ள பாவன்றதே இல்லை. அவங்க எல்லாத்தையுமே பாவம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில தான் இருந்தாங்க. அப்போ தேவன் அவர்களுக்கு அதை காண்பிக்க விரும்பினார். நியாயப்பிரமாணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம்னா என்னங்கிறதையே அவனுக்குள்ளே அந்த காரியத்தை காண்பிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் தான் இந்த நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அது ஒரு வசனம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் பாவத்தையும் நீதியும் குறித்து உணர்த்துகிறது எது? நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் ஒன்று உணர்த்துது, அது யாரு? அப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் எழுத்தின்படி கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே இந்த 50வது நாள் என்று சொல்லப்படுகிற பெந்தேகோஸ்தே நாளிலே எழுத்தின்படி அல்ல, உணர்வின்படி தேவ ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். பாவத்தையும் நீதியும் குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க பல முறை வாசிச்சிருப்பீங்க. இதை வாசிக்காத ஆட்களே இருக்க மாட்டீங்க. எல்லா பிரசங்கத்திலையும் அநேக காரியத்தில் இதை நாம் வாசிச்சிருப்போம் இல்லையா? வேதத்தின் அடிப்படையே வசனம் தான் நமக்கு தெரியும். இப்போ இந்த நியாயப்பிரமாணம் ஏன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்து பார்ப்போம். இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இந்த 15வது வசனம் சொல்லுகிறது, உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், உனக்கும் ஸ்திரீக்கும்.
அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். இந்த வசனம் தான் வேதத்தினுடைய ஆதார வசனம். ஆமென். இதை நோக்கி தான் வேதம் பிரயாணப்பட்டிருக்கோம். நீங்கள் வேதத்தை கவனமாக வாசிங்கன்னா இந்த வசனத்தை நோக்கி, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியம் நிறைவேறணும்னு தான் என்ன நடந்திருக்கும். இந்த வேத வசனங்கள் எல்லாம் அதுக்கு இசைவாகவே எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார், ஏன் மனுஷனை, ஒரே ஒரு மனுஷனை உண்டாக்கினார் அப்படின்னா, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ளது சந்ததியை பெரும்படியாய் தானே என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அவர் ஆதாமை படைத்தது நோக்கம் என்ன? தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் பெரும்படியாக தேவன் என்ன பண்ணாரு, ஒரு மனிதரை உண்டாக்கினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க குடும்பத்தில் உங்களுடைய சந்ததியிலேயே தேவன் உங்களை ஏன் தெரிந்து கொண்டாருன்னு என்னைக்காவது நீங்கள் இருதயத்தில் ஒரு கேள்வி எழும்பியிருக்கா? உங்கள் குடும்பத்தில் படித்தவங்க இருந்திருக்கலாம், ஒருவேளை நல்ல தகுதியுள்ளவங்க இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் விட நீங்கள் ரொம்ப லீஸ்டாக இருக்கலாம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஏன் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய திட்டத்தை உங்க மூலமா உங்க குடும்பத்தில் நிறைவேற்றும்படி அவர் உங்க மேல அந்த திட்டத்தை வச்சிருக்கிறார், உங்க அழைப்பை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனை ஆண்டவர் உண்டாக்குனாரு. அந்த ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்து போனான். அந்த மனுஷனை ஆண்டவர் கொன்னுட்டு மறுபடியுமாக ஒரு புதிய மனுஷனை உண்டாக்குறதுக்கு ஆண்டவரால் முடியுமா, முடியாதா? அப்ப ஏன் ஆண்டவர் அப்படி உண்டாக்கல? ஆதாம் செஞ்ச பாவம் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன பாவம் செஞ்சான்? கரெக்டு தான். ஆதாம் செஞ்சது பாவம் என்ன? கீழ்ப்படியில். கீழ்ப்படியாத மருந்து தான் பாவம். எல்லாரும் சொல்றாங்க கனியை புசிச்சது தான் பாவம். கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லுது என்ன? அந்த கட்டளையை தான் அவன் மீறி போனான். அதனால தான் அங்கே பாவமோ சாபமோ மனிதனுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. ரோமர் 5:19 வாசிங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே பாவியாய் மாற்றப்பட்டு விட்டார். ஆமென். ஆதாம் செஞ்ச தவறு என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியல. இப்போ ஆதாம், தேவன் என்ன பண்றாரு, ஆதாமை மட்டும் என்ன பண்ணாரு, கொன்று போட்டு வேற மனிதர்களை உருவாக்காதபடி என்ன பண்றாரு, எந்த ஆதாம் பாவத்தை செஞ்சானோ, எந்த ஆதாம் விழுந்து போனானோ, அந்த ஆதாமின் மூலம் வருகிற சந்ததியை எப்படியாவது மீட்டு கொள்ளணும்னு ஆண்டவர் நினைச்சார். இந்த லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். ஏன் ஆண்டவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாருன்னா, எந்த கீழ்ப்படியாமையினால நீ பாவத்துக்குள்ள விழுந்து நீ நித்திய ஜீவனை இழந்துட்டியோ, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், நியாயப்பிரமாணத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ இதுக்கு கீழ்ப்படிஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ தேவன் மனுஷனை மீட்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த நியாயப்பிரமாணம். இப்போ என்ன நடக்குது? யாத்ராகமம் 30:10 வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் ரத்தத்தினால அங்கே பிராயச்சித்தம் பண்ணுறதுனால மனுஷர்கள் தலைமுறைதோறும் வருஷத்தில் ஒரு முறை பாவ பிராயச்சித்தம் பண்ணி அந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை தரார். நீ பாவ பிரமாணத்தை கொடுத்து அதை செய்யாதுன்னு சொன்னாலும் அதனால் மனுஷனால் என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக மிக மோசமான ஒரு பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமை தான். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படியாமையினாலே தான் ஆதாம் விழுந்து போனா, அந்த ஆதாமின் மூலமாக விழுந்த சந்ததிகளை மீட்டெடுக்கும்படியாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஆண்டவர் கீழ்ப்படிய சொன்னார். அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரமாணத்தை மீறினா கூட முழு பிரமாணத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் மீறினதாக அர்த்தம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு,
நீ உண்மையா இரு, உத்தமமா இருன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒருத்தன் பொய் சொல்றான்னு வச்சுங்களேன், அப்போ அந்த பொய் சொன்னது நிமித்தமா அந்த முழு நியாயப்பிரமாணத்தையும் அவன் மீறினதாக அர்த்தமாகிறது. இப்போ பொய் சொல்லாம யாராலும் இருக்க முடியலல்ல, நான் அப்ப சொல்றேன் அந்த காலத்துல. அதனால என்னாச்சு, முழு பிரமாணத்தையும் மனுஷன் என்ன பண்றான், மீறிடுறான். அவனால மறுபடியும் கீழ்ப்படியாம முடியாம போச்சு. அப்ப ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு இரக்கமுள்ளவரா, மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்பா, வருஷந்தோறும் ஒரு காளையை தெரிஞ்சு கொள்ளு, அது என்ன பண்ணு, உனக்காக பாவ நிவாரண பலியாக இங்க ஒரு பலி கொடுக்கப்படும், அந்த பலியினால நீ பரிசுத்தமா மாறுன்னு சொல்றாரு. இப்போ அந்த பலி கொடுத்ததுக்கு அப்புறம் மனுஷன் உணர்வடைஞ்சு பாவம் செய்யாம இருக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் அந்த பலி கொடுக்குற அந்த கான்செப்டே உள்ள கொண்டு வர்றார். இப்போ மனுஷன் எப்படி மாறிட்டான், பலி இருந்தா பாவம் செய்யலாங்கிற அந்த ஞாபகத்துக்கு போயிட்டான். எப்படி, நான் பாவம் செஞ்சதுனால தான் இந்த பலி. ஏன் ஒரு மனுஷனுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த மாட்டையோ ஆட்டையோ பலி கொடுக்க சொல்றாங்க தெரியுங்களா? அந்த அந்த மாட்டையும் ஆட்டையும் பலி கொடுக்கும் பொழுது அது படுகிற வேதனை பார்த்து மனுஷன் உணரணும், இந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது, என் பாவத்தினால நான் இப்படி மரிக்க வேண்டியது, எனக்காக இந்த ஜீவன் இவ்வளவு அடிக்கப்படுதேன்னு அதை பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் அதை சொன்னார். இது எப்படி மாறி போச்சுன்னா, 2 ஆடு இருந்தா நான் 4 பாவத்தை செய்யலான்னு மனுஷன் என்ன பண்ணிட்டான், தன்னை மாற்றிக்கொண்டான். அதை ஒரு வழக்கமா மாத்திட்டான். நான் என் இஷ்டம் போல பாவம் செய்வேன், ஒரு ஆட்டையோ மாட்டையோ நான் பலி கொடுத்துட்டா. இன்னைக்கும் பல பேர் பாருங்களேன், கொஞ்சம் எப்படியாவது சம்பாதிக்கலாம், அதில் கொஞ்சத்தை நான் எங்கேயாவது ஏழைகளுக்கு கொடுத்துட்டா என் பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. ஏன் தெய்வத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, தெய்வம்னு சொல்லப்படுகிறவர்களுக்கு கொண்டு போய் ஏன் கொட்டுறாங்க? நான் பாவம் செய்வேன், அந்த பாவத்தில் கொஞ்சம் பங்கு கொடுத்துட்டா எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. சிலர் எப்படி வேணா வாழலாம், வாழ்ந்துட்டு நான் தெய்வத்துக்கிட்ட போய் ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்துட்டா என் வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட மனநிலைமையோடு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு மனம் மாறுதலை தான் கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, மனிதனுடைய ஜீவனுக்கு ஈடாக மனிதனுடைய ஜீவன். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, மனிதனுடைய ஜீவனுக்கு ஜீவன் என்பது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா, என்ன ஒருத்தன் அடிச்சுட்டா நான் ஒருத்தனை, என் கண்ணை ஒருத்தன் குத்திட்டா இன்னொருத்தனுடைய கண்ணை, அர்த்தம் அது இல்லை. நான் செய்கிற பாவத்திற்காக இன்னொரு பலி, என்னுடைய சரீரம், என் கண் செஞ்ச பாவத்துக்கு இன்னொரு கண் பலி, இன்னொரு கண்ணுக்காக, என்னுடைய கண், என்னுடைய கை செஞ்ச பாவத்துக்காக இன்னொரு கை. அது யாருடைய கை சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவின் கை. ஆமென், அல்லேலூயா. இந்த பலியினுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்றார்? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு சொல்ற இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் செய்கிற எல்லா விதமான பாவங்களுக்கும் ஒரு பலி கொடுக்கப்படணும். அந்த பலி இயேசு கிறிஸ்து. ஆமென். இப்பொழுது தேவன் மனுஷனை மீட்கிறதுக்கு அவர் கொடுக்கிற ஒரு நியாயப்பிரமாணம் கீழ்ப்படிதல். அதுதான் நியாயப்பிரமாணம் தான் இந்த கீழ்ப்படிதலை மனுஷனுக்குள்ள கொண்டு வரும்னு அவர் நினைச்சார். ஆனால் மனுஷன் என்ன பண்றான்? மறுபடியும் மறுபடியும் பாவத்தில் விழுந்துகிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. பாவத்திற்கு தண்டனையா இப்படி ஒரு ஆட்டையோ மாட்டையோ நீ கொண்டு வந்து கொல்லணும்னு ஆண்டவர் சொன்னா, பாவத்துக்கு துணிகரமா நான் இது இருந்தால் செஞ்சிருவேன்னு மனுஷனுடைய இருதயம் மாறி போச்சு. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. ஆமென். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென். வேதம் சொல்லுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை கீழ்ப்படிய விடாம கெடுக்கிறது எதாங்க? மாம்ச சிந்தனை. என்ன நடந்துடும் பெருசா பார்த்துக்கலாம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்படிங்கிற உங்க சிந்தனைக்குள்ள வரக்கூடிய அந்த எண்ணம் இருக்குல்ல, இதுதான் ஆண்டவரை கீழ்ப்படியாம. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது,
துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனடியாய் நடவாதபடினாலே மனுஷருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய துணிகரமுள்ளதா இருக்கிறதா. நாம செய்கிற கிரியைகளுக்கு தண்டனை உடனடியாக கிடைக்காததுனால மனுஷங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? துணிகரமுள்ளதா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஏன் உடனே தண்டனை கிடைக்கல? ஏன்னா நாம இப்ப எந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம்? கிருபையின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த கிருபை நமக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது? தேவ கோபத்தை நம்ம மீது அண்டாதபடி நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமிக்கு மேல ஒரு காந்த புலம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான பொல்லாத வேவ்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது? இந்த பூமிக்குள்ள நுழையாதபடி பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்மளால எந்த விதமான பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் நம்ம அனுபவிக்கல. ஆமென், அல்லேலூயா. நேரடியாக சூரியனிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கதிர்களும் இந்த பூமிக்குள்ள நுழைஞ்சிருந்தா மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக இந்த பூமி மாறி இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக உருவாக்கி இருக்கிறாரு பாருங்க. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பூமியையே கர்த்தர் இவ்வளவா உண்டாக்கி இருக்கிறாருன்னா, அவர் நேசிக்கிற உங்களையும் என்னையும் அதே விதமாக ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்திருக்கிறாரு. அது எது தெரியுமா? இந்த கிருபையின் பிரமாணம் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறீங்க. அந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிற உங்க மேல நீங்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்துக்கான தண்டனை உங்களுக்குள்ளே நுழையாதபடி, அந்த பாவத்துக்கான தண்டனை உங்களுக்கு உடனடியாய் கிடைக்காதபடி அந்த தேவ மகிமை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? தேவ கோபத்தை உங்களை விட்டு தூர தள்ளி கொண்டிருக்கிறது. ஆனா சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக் ஆயிட்டே வருதான். அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தன்மையை இழந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளை சொல்லி இத்தனை ஆண்டுக்குள்ள இது சுத்தமாக இதனுடைய அந்த பலனே போயிடும். அதுக்கப்புறம் நேரடியாக சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் பூமியை தாக்கும். பூமி மிகுந்த வெப்பம் அடைந்து மனிதர்கள் எல்லாம் மரித்து போகிற ஒரு நிலைமை உண்டாகும்னு அவர்கள் சொல்கிறாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். ஒரு நாள் உங்கள் மீது இருக்கிற இந்த அபிஷேகத்தின் வல்லமை, ஆமென், தேவன் கொடுத்திருக்கிற இந்த கிருபை ஒரு நாள் முடிந்து போகும். இதோ வேறருகே கோடாலிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிற நீங்க அந்த கிருபையை எவ்வளவு உபயோகிக்கிறீங்களோ அவ்வளவா திரும்ப கொடுக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கண்ணுக்கு கண்ணாக, உங்களுடைய கரத்திற்கு கரமாக, உங்கள் சரீரத்திற்கு சரீரமாக அவர் சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். இப்போ அந்த பலியை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாத, தொடர்ந்து தேவனை சிலுவையில் அறைந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நாம் என்ன செய்வோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். ஆமென். எந்த கீழ்ப்படியாம ஆதாமை தேவனுக்குள்ள நெருங்காதபடி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி அவனை தள்ளினதோ, நியாயப்பிரமாணம் வந்தும் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடாதபடி மாம்ச சிந்தை ஆதாமினுடைய பிள்ளைகளாகிய மனுஷருக்குள்ளே காணப்பட்டதோ, இப்போ மனுஷன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான், இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே முடியாது, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவே முடியாது, யாருமே இதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இனி ஒரு போதும் என்ன பண்ண முடியல, இந்த மனிதர்களை மீட்டெடுக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்போ ஒரே வழிதான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? என் மகனை அனுப்புறேன், அவர்களுக்கு ஈடாக ஒரு காரியத்தை நான் செய்யறேன், குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்புறேன். வேதம் சொல்லுது, எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்காக தான் வந்தாருன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. மத்தேயு 5:17 வாசிங்க. அவர் நிறைவேற்ற வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி நிறைவேற்றாரு? நிறைவேற்றுகிறதுக்கு வந்தாரா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தை அவர் அழித்து விடவில்லை. இப்போ அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இயேசு சிலுவையில் மரிச்சதுக்கு அப்புறம் அந்த நியாயப்பிரமாணம் அழிஞ்சிடுச்சு, இனி நாம எந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்துவே நமக்கு பிரமாணமாக இருக்கிறாரு, அவர் தான் எல்லா பாவத்தையும் அடிச்சிட்டாரு, இனி நாம பாவம் செஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவர் என்னுடைய எதிர்கால பாவங்களையும் மன்னிக்கும்படியா என்ன பண்றாரு, சிலுவையில் மரிச்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை மறந்து விடாதீர்கள், நியாயப்பிரமாணம் அழிக்கப்படவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியே இருக்கிறார். ஆமென்.
எந்த கீழ்ப்படியாமையினாலே ஆதாம் விழுந்து போனானோ, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். தம்முடைய கீழ்ப்படிதலினாலே அவர் நிறைவேற்றினார். இப்ப அவர் சொல்றாரு, நான் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டேன், அதனால நீங்களும் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்காக ஒரு வழியை வச்சிருக்கிறேன். ஆனாலும் என் பிள்ளைகள் அந்த காரியத்தை நான் சொல்றதை கீழ்ப்படிஞ்சாதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டேன். நான் இப்பொழுது ஒரு நல்ல வேலைக்கு போகிறேன், உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன். நான் என்ன யோசிக்கிறேன், என் பிள்ளைகள் அந்த கஷ்டத்தையும் அவமானத்தையும் அனுபவிக்க கூடாதுன்னு அவங்களுக்காக ஒரு காரியத்தை சேர்த்து வைக்கிறேன். ஆனால் அதை இலவசமாக கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அது என்ன பண்ணும், அது கிடைக்கும். அப்படிதானே? அப்போ அதே போலதான் பிதா உண்டாக்கின அந்த நித்திய ஜீவனை மனிதன் இழந்து விட்டான். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு, என் மகனை நான் அனுப்புவேன், அவர் இந்த நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக ஒரு வாசலை உண்டாக்குவார்னு அதை என்ன பண்றாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாரு. இப்ப கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு கிறிஸ்துவின் புதிய பரிமாணத்துல ஒரு நியாயப்பிரமாணம் உண்டாயிருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறேன், உனக்கு கொடுக்குறேன், ஆனா ஒண்ணு பண்ணு, கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? அந்த நியாயப்பிரமாணத்துக்கு யாராலையும் கீழ்ப்படிய முடியலன்னு சொல்லிட்டேன், அதை நான் நிறைவேற்றிட்டேன். இப்போ உனக்காக ஒரே ஒரு காரியத்தை நான் வச்சிருக்கிறேன், எனக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார், மேலும் அவர் மீட்கும் பொருளாக வந்தார். ஆமென். மத்தேயு 20:28 சொல்லுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்கவும் வந்தாராம். எதுக்காக வந்தாரு? மீட்கும் பொருளாய் வந்தார். உங்களையும் என்னையும் அந்த கீழ்ப்படியாமையினாலே அடைத்து போட்ட நியாய பிரமாணத்தினுடைய சாபங்களில் இருந்து மீட்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஆமென். மீட்கும் பொருள் என்ன தெரியுமா? இந்த பொருளுக்கு ஈடு இந்த பொருள். அல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி நான் என்ன பண்ணணும்? சாகணும். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்துக்காக அந்த எனக்கு ஈடாக யார் கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வலியை உணராத வரைக்கும் அது ரொம்ப அற்ப காரியமாக தான் தெரியும். ஆமென். ஒரு வலியை நாம் உணரும்போது தான் அந்த நிலைமையில் இருக்கிற மற்றவர்களுடைய இருதயம் நமக்கு புரியும். ஆமென். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து அவர் அனுபவித்த பாடுகளை நினைக்காத எந்த மனிதனும், அந்த ஒரு நிமிடம் அந்த காட்சியை பார்த்த எந்த மனிதனும் நிலை குலைந்து போவான். ஏனென்றால் நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய அத்தனை பாடுகளையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டார். அவர் மீட்கும் பொருளாக நமக்காக கொடுக்கப்பட்டார். 1 யோவான் 5:11 சொல்லுகிறது, தேவனே நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்று சொல்லி. அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். 1 யோவான் 5:12 சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ தெரியுதா ஏன் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னு? நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சின்னதாக உங்களுக்கு நான் அப்படியே ரீவைண்ட் பண்ணி சொல்லிடுறேன் பாருங்க. மனுஷனை ஆண்டவர் கீழ்ப்படியும்படியா சொன்னார், அவன் கீழ்ப்படியில, ஆண்டவர் கொடுத்த நித்திய ஜீவனை இழந்துட்டான். இப்போ அவனை மறுபடியும் மீட்டு எடுக்கிறதுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, நீ ஏற்கனவே ஒரு கீழ்ப்படியாமல் விழுந்துட்ட, இந்த நியாயப்பிரமாணத்துக்காவது கீழ்ப்படி, உனக்கு ஒரு ஜீவன் உண்டாகுன்னு சொன்னார். அந்த நியாயப்பிரமாணத்தையும் அவனால் கை கொள்ள முடியல, அவன் மறுபடியும் விழுந்துட்டான். உடனே ஆண்டவர் பார்க்கிறாரு, அப்படி இந்த இதை பார்த்து கூட நீ திருந்த மாட்டேறியான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு பலி கொடுக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் கொண்டு வர. பாருப்பா, உனக்காக ஒரு மிருக ஜீவன் பலியிடப்படுது, அந்த ரத்தத்தை பார்த்தாவது நீ கீழ்ப்படி ஆரம்பின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் அதுக்கும் என்ன பண்ண முடியல, திருந்த முடியல, விழுந்து போகிறான். கடைசியாக ஆண்டவர் தன் ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பினார். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி மனிதர்களாகிய நமக்கு நித்திய ஜீவனை அவர் மூலமாய் கொடுப்பதற்காக தேவன் வெளிப்பட்டார். ஆமென். அல்லேலூயா.
அப்ப நியாயப்பிரமாணம் என்பது என்ன? எனக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, பிரதர் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க, இதை செய்யாத அதை செய்யாத, ஏன் நீங்க அதை சொல்றீங்க? எல்லாருக்கும் கோபம் வரும், பாத்துறீங்களா? கட்டளைகள் எப்பொழுது கோபத்தை உண்டாக்கும். நம்மளை யாராவது ரூல் பண்ணாவே நமக்கு பிடிக்காது, நமக்கு ரொம்ப கோபம் வரும். நன்மைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா, எப்போ ஒருத்தவங்க சொல்ற நன்மை நமக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குதோ நாம் ரொம்ப அபாயகரமான இடத்துல இருக்கிறோன்னு அர்த்தம். லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பார்க்கணுன்னா, இது ஆவிக்குரிய கண்களுக்கு தான் தெரியும், நிஜமாக சொல்ல முடியும். உங்களை யாராவது சம்மந்தமே இல்லாமல் உங்களை யாராவது கடிந்து கொள்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு பின்பதாக தேவனுடைய எச்சரிப்பு இருக்கும். நீங்கள் அதை உணராமல் நீங்கள் கோபம் வருது அப்படின்னாவே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் பாதாளத்தினுடைய விளிம்புக்குள்ளே இருக்கிறீங்க. நரகத்துக்கு உங்களுக்கு ஒரு அடி தான் இருக்குன்னு அர்த்தம். நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். நன்மையை சொன்னால் நமக்கு அதை சொல்லாமல் இருக்கவும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா நேசித்து வேற தொலைச்சிட்டோம், அன்பு வச்சுட்டோம். சரி எப்படியாவது எதையாவது சொல்லியாவது கொண்டு வருவோன்னு எவ்வளோ சொன்னாலும் சிலர் அதை ரொம்ப நாசுக்காக கோவப்படாமல் அதை இப்படி மாற்றிடுறாங்க, சிரிச்சுக்கிட்டே மழிப்பிடுறது. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இப்படி பண்ணாதீங்க, இது தப்புன்னு சொன்னால் பரவாயில்ல பார்த்துக்கலாம், விடுங்க அதெல்லாம் விடுங்க, நம்ம அதை பற்றி பேசாதீங்க, வேற விஷயத்தை பற்றி பேசுங்க. வேறு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்காங்க சொல்லுங்கள்? வேறு என்ன பேச முடியும்? என்ன சாப்பிட்ட, நீ என்ன இதெல்லாம் கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? உன் ஜீவனை குறித்து தான் எனக்கு என்ன இருக்குது, பாரம் இருக்குது. அதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த அழைப்பு தானே. உன் பெற்றவங்களுக்கு வேறு என்ன பாரம் இருக்கும் சொல்லு? உங்களை அழைச்சிருக்கிறவங்களுக்கு வேறு என்ன பாரம்? ஒரு ஊழியக்காரனா, ஆவிக்குரிய தகப்பனா, எங்களுக்கு வேறு என்ன பாரம் இருக்கும்? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற அதை கேட்டு சந்தோஷப்படுறதை விட என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்படுறதுக்கு வேறு என்ன இருக்குது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற கட்டளைகள் பின்பதாக அவருடைய அன்பு இருக்குது. ஆமென். நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரே தவிர அதை வச்சு உங்களை அழிக்கணுன்றதுக்காக இல்லை. துன்மார்க்கும் கெட்டு தான் போவான். ஆமென். அவன் பரலோகத்துக்குள்ளே போனாலும் அவனுக்கு போர் அடிக்கும். நிஜமா, பாவியாக இருக்கிற ஒருத்தன் பரலோகத்துக்குள்ளே போனாலும் போர் அடிக்குதுன்னுவான். தேவ சமூகத்திலையும் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவனுக்கு நரகமும் பாதாளமும் ஒன்று தான். அவன் பார்வை எதை தேடும்? சிலர் அழிவை தேடிட்டே இருக்கிறாங்க. அழிவு தான் அவங்களுடைய பார்வைக்கு முன்பதாக இருக்கிறது. அவன் போகிற பாதை என்னன்னு நமக்கு தெரியுது, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அழிவை தேடி ஓடுறாங்க, பாவத்தை ருசிக்கிறாங்க, பாவத்தின் மேலே தாகமாக இருக்கிறாங்க, கேட்டுக்கு போகிற வழியை குறித்து கேட்டு அறிகிறாங்க. நன்மையானவைகளை கேட்டு அறிவதில் அவங்களுக்கு ஒருபோதும் அக்கறை இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெந்தேகோஸ்தே என்பது என்ன? இந்த 50வது நாளை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்? 50னா என்ன? முதலாவது நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்த்தோம். நியாயப்பிரமாணம் அதாவது 50வது நாளில் 2 காரியங்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் பெந்தேகோஸ்தே பண்டிகை இருந்தது, புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் பெந்தேகோஸ்தே பண்டிகையை ஆசரித்தார்கள். பழைய ஏற்பாட்டின் பெந்தேகோஸ்தே நாளிலே ஜனங்கள் கிறிஸ்துவனிடத்தில், அதாவது தேவனிடத்தில் நெருங்குவதற்கு பயந்தார்கள். ஏனென்றால் அந்த மகிமையை பார்த்து பயந்தார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு பயந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த மகிமை மனிதனுக்குள்ளே வந்தது, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ அவர்கள் எல்லாரும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது நியாயப்பிரமாணம் எதற்காக என்கிற அந்த காரியத்தையும் பார்த்துட்டோம். ஏன்னா அன்னைக்கு 50வது நாளில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் புதிய ஏற்பாட்டின் காலத்தில். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக நம்முடைய வாழ்விலே இருக்கிறார்? என்னங்க சத்தமா சொல்லுங்க. நீ ஏதோ பேசுறீங்கன்னு மட்டும் தெரியுது, ஒன்றும் கேட்கல. நம்மை மீட்டுக் கொள்வதற்கா? சோதரம் வேற. ஸ்தோத்திரம். ஓகே, வேற யாராவது சொல்லுங்க.
நான் உங்களுக்கு ஏன் பரிசுத்தாவின்னு தான் கேட்டேன். பேதுருக்கு பரிசுத்தாவிலாம் விடுங்க, உங்களுக்கு ஏன் பரிசுத்தாவி, நீங்கள் ஏன் பெற்றுக்கொண்டீங்க? நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? என்னை பார்த்து சொல்லாதீங்க. அதாவது நான் கேள்வி கேட்டது என்னன்னா, உங்களுக்கு ஏன் பரிசுத்தாவின்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் பாவத்திலிருந்து அது நீங்கள் உங்கள் நீங்கள் என்ன அனுபவிச்சீங்க? பரிசுத்தாவி உங்களுக்குள்ள என்ன கிரியை செஞ்சார்? வாட் யூ ஹேவ் ஃபீல்? உங்க உடம்புல உயிர் எங்க இருக்கு சொல்லுங்க. சரி, மூளை செத்து போச்சு, ஹார்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? மூளை செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உயிரோட வச்சிருக்க மாட்டாங்க. பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவாங்க? இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உறுப்புகளை தானமாக கொடுத்துருவாங்க, கொண்டுருவாங்க. அப்போ உயிர் எங்கே இருக்கு? சோதரம். சரி, ஓகே, சரி சரி. இப்போ நாம் இதை பார்ப்போம். இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் 3 பண்டிகைக்கு தேவன் நேரில் வர சொன்னார். ஆமென். முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பெந்தேகோஸ்தே பண்டிகை, 3வது சுக்கோத் அப்படிங்கிற இந்த 3 பண்டிகை. இந்த 3 பண்டிகை 3 அனுபவங்களை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. முதலாவது பஸ்கா பண்டிகை என்பது எகிப்தை விட்டு வெளியே வருகிற அனுபவம். இதைத்தான் பஸ்கா பண்டிகை. இதையும் இந்த 3 பண்டிகைக்கு எல்லாரும் என்ன பண்ணணும்? இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். தேவ சமூகத்தில் கூடி வர வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த 2வது அனுபவம் என்ன? பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க. எதுக்கு கொண்டாடுறாங்க? பாவத்திலிருந்து வெளியே வருகிற அனுபவம் தான் பஸ்கா பண்டிகையின் அனுபவம். முதல்ல பழைய ஏற்பாட்டில் ஒரு பஸ்கா கொண்டாடப்பட்டது. அடிமைத்தனமாகி எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே வந்தார்கள். இப்போ நமக்கு ஒரு பஸ்கா கொடுத்தார் இல்லையா ஆண்டவர்? அது எந்த பஸ்கா? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தான் நமக்கு பஸ்கா இல்லையா? அதை நினைவு கூறும்படி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எதுக்காக நினைவு கூறுறோம்? நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டேன் அப்படின்னு நாம் மாதந்தோறும் நினைவு கூறும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சிலருக்கெல்லாம் ஒரு நாள் நல்லா இருக்கிறோம், அடுத்த நாள் பார்த்தா ஐயோ நான் பாவி பாவி பாவின்னு பாவ உணர்வு வந்துடுது. அது எங்கிருந்தா வருதுன்னு தெரில. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுட்ட, உனக்காக என் ரத்தம் சிந்தப்பட்டது, என் ரத்தத்தினாலே நீ மீட்கப்பட்டிருக்கிற. அப்படி பார்த்தா நான் நினைக்கிறேன் டெய்லி நான் இது திருவிருந்து கொடுக்கணும் போல. சிலருக்கு திருவிருந்து எதுக்குன்னே தெரியல. மாதம் நடக்கும் பிரதர், சபையில் கொடுப்பாங்க, கொஞ்சம் ஜூஸும் கொஞ்சம் அப்பமும் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு பெரிய டம்ளரில் குத்தாவது குடிச்சிட்டு போகலாம். அது இவ்வளோ ஒன்று கொடுக்குறாங்க, அது தொண்டைக்கு கூட பத்த மாட்டேங்குது. அது குடிச்சிட்டு நானும் சோத்திரம் பண்ணிட்டு போகிறேன். எதுக்கு? எதை நினைவு கூறும்படி கர்த்தர் செய்ய சொன்னார்? நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டேன் என்பதை நினைவு கூறும்படி. எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. என்னை ஒருவர் விலைக்கிறையை கொடுத்து வாங்கிட்டார். அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு இருக்கிறார். இனி எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இனி பாவம் என் மேல வல்லமை செலுத்த முடியாது. இந்த உலகம் எனக்கு பாத்திரமா இருக்காது. நான் உலகத்துக்குரியவன் அல்ல. இந்த பாவமோ இந்த உலகத்தினுடைய சத்ருவினுடைய போராட்டமோ ஆளுகையோ வியாதியோ பலவீனமோ என் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. ஏனென்றால் என்னை ஒருவர் விலைக்கிறையும் கொடுத்து வாங்கிட்டாரு. நான் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு விட்டேன் என்பதனுடைய அடையாளம் தான் அது. அல்லேலூயா. அதுதான் பஸ்கா. இந்த பெந்தேகோஸ்தே என்பது எதை காண்பிக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பஸ்காவுக்கு பின்பதாக அவர்கள் போன இடம் எதுங்க? எகிப்திலிருந்து வந்த உடனே ஆண்டவர் நேரடியாக போச்சொன்னார். எங்க போச்சொன்னார்? அவர்கள் பிரயாணப்பட்ட இடம் எது? வனாந்திரம். இப்போ நீங்க பஸ்காவினால மீட்கப்பட்டுட்டீங்க. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் எதுக்கு தெரியுமா? நீங்க வனாந்திரத்தில் நடந்துகிட்டு இருக்கிறீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவனுக்கும் சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆவிக்குரியவனா நீங்க அந்த பஸ்கா என்கிற தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டா உங்க வாழ்க்கை மிக மிக கடினமாக இருக்கும். சரி, அந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த பஸ்காவினுடைய அந்த சரீரத்தை நெருப்புல சுடணும்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார் பாஸ்டர்? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாம்சம் தான், அந்த மாம்சத்தை சுட சுட என்ன ஆகும்? நல்லா டேஸ்டாக இருக்கும் புதர்.
அப்படியே உப்பு மிளகா போட்டு சைடில் ஏதாவது வச்சு ஸ்ட்ராங் ஆகும். எப்படி ஆகும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வனாந்தரமான வாழ்க்கை. எத்தனை பேர் வனாந்தரமான வாழ்க்கையில் இருக்கீங்க? கை தூக்கம் பார்க்கலாம். நான் பிறந்ததுலேருந்தே வனாந்தரத்தில் தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையே வனாந்தரம் தான். சிலருக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வனாந்தரம் ஆகிடுது, சிலருக்கு பிள்ளை பிறந்தவனே வனாந்தரம் ஆகிடுது, சிலர்லாம் பிறக்கும் போதே வனாந்தரமாக இருக்குது. ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வனாந்தரத்தில் ஒரு மண்ணா அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் நெருக்கத்தின் பாதையில் போவாங்க, ஆனால் அந்த நெருக்கத்தின் பாதையிலையும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அதுதான் இந்த பெந்தேகோஸ்து. அல்லேலூயா. ஏங்க, நீங்கள் நடக்கிறது வனாந்தரம் தாங்க. நீங்கள் நடக்கிறது போராட்டமுள்ள வாழ்க்கை தான், இடுக்கமான வாழ்க்கை தான், குறைவுள்ள வாழ்க்கை தான். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்க நடந்த அந்த அனுபவத்தை பாருங்க. அவன் கால் வீங்கலை, அவன் வஸ்திரம் பழசா போகலை, அவன் கண்ணு பார்வை மங்கலை. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் தலைமுடி கூட கொட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, அவருடைய அனுமதி இல்லாமல் தலையில் இருக்கிற முடி கூட விடாதாமே, இல்லையா? அங்கெல்லாம் பார்பர் ஷாப்பே இருந்திருக்காது, ஆளுக்கு 6 அடி முடி வச்சு தெரிஞ்சுட்டு இருப்பான் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பலத்தில் இருந்தாங்க? வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும்? விட முடியுமா? அந்த இடத்துல எதையாவது பயிரை அறுவடை செஞ்சு சாப்பிட முடியுமா? எந்த நம்பிக்கையில் அவன் வாழ்ந்தான்? எத்தனை வருஷம் நடத்தினாரு? 40 வருஷம். எந்த பலத்தில் ஓடினா? எதுங்க அவனை நடத்தினது? தேவ ஆவியானவர். ஆமென். அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு தேவன் அங்கே ஒரு மகிமையான காரியத்தை செஞ்சாரோ, அவன் முடிவு வரைக்கும் கர்த்தர் அவர்களோடு விட ஆயத்தமாக இருந்தார். அதை விரும்பாத பல பேர் இழந்து போனாங்களே தவிர, நீ நல்லா யோசிச்சு பாருங்க, மனுஷன் தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் விட்டு விலகினானே தவிர, அந்த அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் ஆண்டவர் ஜனங்களை விட்டு விலகவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் எதை காண்பிக்கிறது? தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே பொழிந்தருளப்பட்டு இருக்கிறார். இந்த வனாந்தரமான பாதையில் உங்களை விட்டு விலகாத தேவ ஆவியானவராய் இருக்கிறார். ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவ ஆவியானவராய் இருக்கிறார். எந்த நெருக்கத்திலும், பாவ போராட்டத்திலும், மரணத்தின் பாதையிலும் உங்களை கைவிடாதபடி நடத்தி தேவன் குறித்திருக்கிற அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்குள்ள பலன் இல்லை, உங்களுக்குள்ள எந்த காரியம் இல்லை, ஆனால் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பலத்தை தருகிறவராய் இருக்கிறார். நீங்க வனாந்தரத்தை பார்த்து உங்க இருதயம் சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் ஒரு கானான உங்களுக்கு நினைப்பூட்டி உங்கள் அடிகளை ஒன்றொன்றாக வைத்து நடத்தி கொண்டு போகிற அந்த ஆவியானவரை கொடுத்தது தான் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்க எதுக்காக பெற்றிருக்கிறீங்க? உங்களுக்காக ஒரு கானான் காத்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என் ஓட்டத்தை ஜெயத்துடனே முடிச்சேன். ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிச்சாதான் விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். இல்லைன்னா நான் எப்படி சொல்றேன், விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள் தான் ஓட்டத்தை ஜெயமுடனே முடிக்க முடியும். என்ன விசுவாசம் அது? எனக்காக ஒருவர் இருக்கிறார். ஆமென். இந்த விசுவாசத்தை விட ஒரு பெரிய விசுவாச வார்த்தை இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு நம்புறேன். ஆமென், அல்லேலூயா. உங்க நெருக்கத்திலலாம் எல்லா தேவ பிள்ளைகளிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்காக ஒருத்தர் இருக்கிறார், என்னை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன நடத்துவாருங்கிற அந்த நம்பிக்கையில் தான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஓடிட்டு இருக்கு. இல்லைன்னா என்றைக்கோ நாம் ஒழிஞ்சு போயிருப்போம். அல்லேலூயா. நம்மளை விழுங்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் பிரியமானவர்களே. இந்த கடைசியாக இன்னொரு ஒரே ஒரு காரியம், சுக்கோத் என்கிற இந்த அனுபவம் எதை காண்பிக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பஸ்கா அந்த பண்டிகையிலிருந்து தேவன் என்ன பண்ணுகிறார்? பாவத்திலிருந்து விடுதலையான அனுபவத்தை தருகிறார். இரண்டாவது பெந்தேகோஸ்தே அனுபவம் எதை காண்பிக்கிறது? அதற்கு பண்பாக பிரயாணப்படுகிற அந்த வனாந்தர வாழ்க்கையிலே காணப்படுகிற தோல்விகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை தாண்டி தேவ சமூகத்தில் நாம் போய் சேர்வதற்கு, அந்த கானானுக்குள்ளே சேர்வதற்கு தேவன் தருகிற பலன், ஆலோசனை, அவர் கொடுக்கிற சத்திய வழி, இதெல்லாம் தான் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம். இந்த மூன்றாவதாக சொல்லப்படுகிற சுக்கோத் என்பது அது இன்னொரு பெந்தேகோஸ்தே அனுபவம். அல்லேலூயா. அது பின்மாறி மழையை கொண்டு வருகிறதான, கடைசி நாளிலே பொழிய போகிறதான தேவ ஆவியின் காரியத்தை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த 3 காரியத்திலையும் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்வான் தெரியுங்களா? 2 கூட்டத்தார் இருப்பாங்களாம். ஒருத்தர், நான் தேவனிடத்தில் வந்துட்டேன், இனி எதாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற விசுவாச ஜீவியத்தை நடத்துகிற ஒரு கூட்டம் இருக்குமா. இன்னொரு கூட்டம், நான் தேவனிடத்தில் வந்தேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேனே என்று சொல்லி பின்மாற்றத்துக்குள்ளே போகிற ஒரு கூட்டம் இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்று இருக்கிறீங்க. அந்த ஆவியின் துணையோடு நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி நகர்றீங்க. இப்போ ஆண்டவர் யோவேல் தீர்க்க தரிசனத்தில் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை மறுபடியுமாக அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அதனுடைய அடையாளம் தான் இந்த சுக்கோத்தின் அடையாளம். அல்லேலூயா. இப்பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுக்கோத் அனுபவம் எதை காண்பிக்கிறது? நீங்கள் தான் தேவனுக்கு சாட்சியாயிருக்கிறீர்கள். தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பது இந்த உலகம் பார்ப்பதற்கு சாட்சியாரு நீங்க தான். தேவன் இந்த உலகத்தில் எதையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு அவர் இந்த உலகத்திலே சாட்சி கொடுப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு கருவி நீங்க தான். அல்லேலூயா. முதலாவது உங்களை பாவத்திலிருந்து தன்னுடைய சரீரத்தை கொடுத்து வெளியில கொண்டு வந்தார், அதுதான் பஸ்கா. இரண்டாவது, உங்களை இந்த பாவமான உலகத்திலே நெருக்கத்தின் பாதையிலே நடத்துவதற்கு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே தருகிறார், அதுதான் பெந்தேகோஸ்தே. மூன்றாவது, சுக்கோத் என்கிற இந்த அனுபவம் இந்த நெருக்கத்தின் பாதையிலே நடந்தாலும், இந்த பொல்லாத உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளே நடந்தாலும், என்னை தேவன் நடத்தினார், நான் இப்பொழுது அவருடையவளாக நான் மனவாட்டியாய் நிற்கிறேன் என்கிற அந்த சாட்சியுடைய வாழ்க்கையை வாழ்வதுதான் சுக்கோத்தின் அனுபவம். அல்லேலூயா. முதல்ல இருக்கிற 2 காரியங்களை எந்த மனிதன் உண்மையாக பற்றி கொள்ளுகிறானோ, தரித்து கொள்ளுகிறானோ, அதை சரியாக செய்கிறானோ, அவனே இந்த சுக்கோத்தின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வர முடியும். அவனே தேவனுக்கு சாட்சியாக மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு சாட்சி உள்ளதா மாறுங்க. நீங்க நினைக்கிறீங்க, நான் சாதாரண ஆளுப்பா, எனக்கு சத்தத்தை கேட்டால் கூட பயம் பிரதர், சண்டையை பார்த்தா கூட பயம், யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயப்படுறேன், நான் ரொம்ப தாழ்மையானவளாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, என் குடும்பமே என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் மறந்துடாதீங்க, பரலோகம் உங்களை தான் தேடிட்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் சாட்சியாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களை தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். எந்த நெருக்கத்திலையும் கர்த்தரை விட்டு விலகலையே நீங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ போராட்டம், எத்தனை வியாதி படுக்க, எத்தனை நெருக்கம், ஆனால் எதுலையும் ஆண்டவரை விட்டு விலகலை. நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்களோடு பிரயாணப்பட்ட எத்தனை மனுஷங்க இன்னைக்கு பூமியில் இல்லை, எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு வழுகி போயிட்டாங்க, எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு ஓடிட்டாங்க. ஆனால் உங்களை என்னை இன்னைக்கு நிற்க வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அந்த பெந்தேகோஸ்தேவின் அனுபவத்தை நாம் ருசித்திருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே கர்த்தர் தந்திருக்கிறார். ஆவின் நிறைவை பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நினைச்சிருக்கலாம், என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலையே பிரதர். எதுவும் மாறாதுமா, எதுவும் மாறாது. ஆனால் எதுவுமே மாறலனாலும் உன்னை தாங்கும்படி, நீ அதை ஃபேஸ் பண்ணும்படி உனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார்ல. மற்றவங்க அந்த இடத்துல நிற்க முடியாத இடத்துல உன்னை நிற்க வச்சிருக்கிறாரு. அதுவே தேவனுடைய பெரிய பலம் தானே, அதுவே தேவனுடைய கிருபை தானே. அதையே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. அதுக்கு தான் ஆண்டவருடைய வல்லமையை நிரப்பி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்களை நிரப்பட்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் முதலாவது பலன் அடைகிறீங்க, இரண்டாவது எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். ஆமென்.